ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஐலண்ட் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் ஹாலிடேஸ் முடிஞ்சு இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ரொம்ப ஹரிபரியாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். நேற்றே கொண்டு போய் ஸ்கூலில் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டோம். புக்ஸு எல்லாமே, திங்ஸ் எல்லாம். ஸோ பின்னாடி பாருங்க, படிப்பாலிஸ். ஹாய் 2 பேரும். ஸோ மேடம் வந்து கிரேட் 1 போறாங்க. சார் வந்து கிரேட் 6 போறாரு. ஹாப்பியா? பெரிய கிளாஸ் போறீங்க. நல்லா படிப்பீங்களா? ஆமா. எஸ். நல்லா படிங்கடா. அம்மா மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆளா வாங்க. ஓகே, இன்னை காமிக்காதீங்க, நான் தூங்க முடிஞ்சாட்டம் இருக்கேன். பொட்டு கூட வைக்கல. பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்க சாமி கும்பிட்டு? சாமி கும்பிட்டு வச்சு அப்புறம் என்ன பொட்டு போட்டுதாம்மா? அம்மன் தாய் பொட்டு மாதிரி இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு மங்களகரமா சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த சின்னது தாங்க போன வருஷம் ஃபுல்லா அடம் பிடிச்சு சேட்டை செஞ்சுச்சு. நான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் அழுகாம ஸ்கூலுக்கு கிளம்பணும், வேமா கிளம்பணும்னு. இன்னைக்கு சொன்ன மாதிரி குட் கேர்லா எந்திரிச்சிட்டு கடகடன்னு அழுகவே இல்லை. ப்ரஷ் பண்ணிட்டு செமத்த குளிச்சுட்டு செமத்த சாப்பிட்டுட்டு குட் கேர்லா கிளம்பிட்டாங்க. ஏன்னா பிக் கேர்ள் ஆயிட்டாங்கல்ல, கிரேட் 1 வந்துட்டாங்க. So sweet, Sastika. So sweet of you. I love you so much. இன்னும் 5 more grades, grade 6 வந்துருவேன். வாவ். இதுல என்னன்னா மேடம்க்கு ஒரு கவலை. கிரேட் 1ல ஹோம்ஒர்க் நிறைய தருவாங்களாம். குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, கிரேட் 1ல ஹோம்ஒர்க் நிறைய தருவாங்க. நம்ம ஊரெல்லாம் கம்பேர் பண்ணா இங்க ஒண்ணுமே இல்ல. இதுவே இவங்களுக்கு ஹோம்ஒர்க் நிறைய தராங்களாம். என்னத்த சொல்றது. இவங்கெல்லாம் இங்க படிக்கிறதுனால ஜாலியா படிக்கிறாங்க. நம்ம ஊர்ல 7:30 ஸ்கூலுக்கு போய் 4:30 தான் விடும். இங்க இவங்க 8:30 போயிட்டு 2:30 வந்துடுறாங்க. ஸ்கூலே ஹாஃப் டே மாதிரி தான், 5 மணி நேரம் தான் ஸ்கூலே. அப்படியா? ஹோம்ஒர்க்கும் கம்மி. இந்த மாதிரி வீக்லி 2 days லீவு. நம்ம ஊர்ல சனிக்கிழமை ஸ்கூலை வச்சு ஐயோ பாவம் பிள்ளைங்க. இதுல பேக் இப்படி இங்கெல்லாம் அப்படி கிடையாது. லேப்டாப், டேப் தான். நோட் புக்ஸுமே ஸ்கூல்லே வச்சிடலாம். தேவையானதை மட்டும் தான் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஈஸியா இருக்கு. ஸ்கூல் பஸ்ல நாங்கெல்லாம் டவுன் பஸ்ல போய் ஸ்கூலுக்கு படிச்சோம். நடந்து போனோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சோம். அப்புறம் பார்த்தா டவுன் பஸ்ல போய் கூட்டத்துல அப்படியே சிக்கிக்கிட்டு போய் படிச்சோம். இவங்க பாருங்க ஜம்முன்னு கார்ல போறாங்க. ஹர்ஷன், சஷ்டி குட்டி நல்லா படிப்பாங்க. ஜாலியா ஸ்கூல். அது அவங்களுக்கு வந்து இதை விட என்னன்னா ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்கப்பா. இனிமேல் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம். திட்டு வாங்க முடியாதான், பாத்துக்கோங்க மக்களே. திட்டு வாங்க முடியாதான். இவங்க வீட்டுல வந்து ஒழுங்கா இருந்துக்கிட்டா நான் அதுக்கு திட்ட போறேன். போயிட்டுங்க அது பிள்ளைங்களை கிளாஸ்ல விட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டு இந்த ஹர்ஷனுக்கு பி யூனிஃபார்ம், அதுவும் அந்த புக்ஸ், அப்புறம் இது அது என்னது அங்கே பேண்ட் ஷர்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு கேட்டுக்கலாம். இது பி யூனிஃபார்ம், இன்னொன்று ஏதோ சொன்னேனே, கேட்டுட்டு போயிடலாம். கேட்பாங்க யாருக்கு லேப்டாப் இல்லைன்னு கேட்பாங்க. ஆமா, அது இல்லைன்னா சுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டுக்கலாம். ஸ்கூல் வழி வந்துருச்சு. இங்கிட்ட தான் ஹர்ஷனோட ஸ்கூல் இருக்கு. ஹர்ஷன், சஷ்டிகா ஸ்கூல் வந்துருச்சு. திரும்ப போறோம். என்ன ஒரு மாட்டம் இருக்கு. என்னடா நேத்து தானடா போனோம். இவங்க நேத்திக்கே போய் ஸ்கூல் புக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஹாப்பியாவும் இருக்கும். ஜாயிண்ட் கிட்ட ஜாலி ஜாலி, ஹாப்பி ஹாப்பி.
ஆமாங்க 2 மாதமாக இவங்களை வெக்கேஷன் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, வீட்லேயே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. போரெல்லாம் அடிக்கலாங்க, நல்லா ரோப்ளாக்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ன விளாண்டாங்க? ரோப்ளாக்ஸ். கடவுளே, அந்த கேமை பேன் பண்ணணும். அந்த பேன் டெய்லி சாமிக்கிட்ட அதான் வேண்டாங்க. அர்ச்சனை பாருங்க. ஓவா அம்மா அது லேர்னிங் கேம்ஸ்லாம் இருக்குமா? லேர்னிங் கேம்ஸ்லாம் வேணாமா, நீ புக்ஸ்ல லேர்ன் பண்ண போதும். இங்கே பாருங்க, இப்படியே போய் நிறைய விளாக் போன வருஷம் பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விளாக்ல எல்லாம் ஸ்கூல் பார்த்துருப்பாங்க. ஐயோ சச்சிச்சு என்ன காது இருக்கு. ஆத்தாடி அத்தா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆத்தா பாப்பா பாப்பா தூங்குறியா பாப்பா? இல்லை, அப்பா மேல போயிடுவா. கிரேட் 6 கிளாஸ் தரங்கதா இருக்கும். வந்துட்டோம். ஐயோ அந்த சைடு தானே நான் போணும். ஆமா ஏன்? ஐயோ நான் எப்படி போறேன்? இங்கடி அந்த சைடு போக முடியாது. ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போதே லேட்டுங்க. நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணுறோம், எல்லோரும் ப்ரேயருக்கு போயிட்டுருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க 2 பேரையும் நீங்கள் ப்ரேயருக்கு போங்க, நாங்கள் பேக்கெல்லாம் கொண்டு போய் கிளாஸ் ரூமில் வச்சிடறோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ப்ரேயருக்கு அமுச்சு விட்டுட்டோம். ஸோ எப்படியும் ப்ரேயர் முடிஞ்சு தான் நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கும் போய் புக்ஸு யூனிஃபார்ம்லாம் செக் பண்ண முடியும். ஏன்னா ப்ரேயர் வந்து ஆஃபீஸ் ரூம் முன்னாடி தான் நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் பேக்கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஆஃபீஸ் ரூம் போயிட்டு புக்ஸு யூனிஃபார்ம்லாம் செக் பண்ணோம். எல்லாமே பாதி புக்ஸ் தான் வந்திருக்கு, யூனிஃபார்ம்லாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஹர்ஷன் கிளாஸை. ஸோ இது வந்து ஷஷ்டிகா கிளாஸு. ஷஷ்டிகா கிளாஸ் வந்து கிரேட் 1 ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஸ்டார் ஃபிஷ்லேயே அவங்க மேம் பேர், அப்புறம் குட்டி குட்டி ஸ்டார் ஃபிஷ்ஷில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக டோரில் ஒட்டியிருந்தாங்க, அழகாக இருந்தது. அப்புறமா ஷஷ்டிகா டீச்சரையும் பார்த்து அவங்கக்கிட்டேயும் பேசிவிட்டு பாப்பா பேரெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முருங்கை இருந்துச்சாங்க? முருங்கைக்காய் தான் எனக்கு வேணும். நான் ஒரு முருங்கைக்காய் பைத்தியம். முருங்கை இருந்துச்சா இல்லையா? 3 இருந்துச்சா? சாம்பார் வைக்கலாம். ஓகே. ஸோ பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. இவங்க தோடு கூட போடலைங்க. சொல்ல மாட்டீங்களா? கேவலமா இருக்கேன். மக்கள் பார்த்து பயந்துட மாட்டாங்க. நேற்று இது பூஜைக்கு போகும்போது வேற தோடு மாற்றிட்டு போனேன். நைட்டு வந்து அவுத்து வச்சேன், திருப்பி போடல. ஐயோ கும்பல். காலையில் எந்திரிக்கவே முடியல. டெய்லி 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கவே முடியல. நைட்டு இந்த பாப்பாவை தூங்க வைக்கிறவங்களாட்டையும் நாங்கள் பட்ட பாடு இருக்கே. டெய்லியும் லேட்டாக தூங்குவாங்க, 12 மணி 1 மணி. அது காரணம் எல்லாம் நான் வீட்டுக்கு லேட்டாக வருவேன். அவங்க அப்பாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுமா. அவங்க டேடி வந்து அவர் கூட விளாண்டுட்டு அப்புறம் தான் தூங்குவோம். ஸோ அதனால் நேற்றும் அதே மாதிரி அப்படியே கண்ணை அசந்துச்சு. அவங்க அப்பாவோட கார் சவுண்டு கேட்டோடனே முழிச்சிருச்சு. உடனே ஆட்டம். அப்பா கூட சேர்ந்து விளையாடணும், அப்புறம் தான் தூங்கணும். சுத்தமாக முடியல. ஆனால் காலையில் நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நல்லா எல்லாமே கடற்கடன் வேலை பண்ணிருச்சுங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. எந்திரிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். அதே தானே குளிச்சுட்டு நீ குளிச்சுட்டியா? நான் தான் குளிச்சுட்டேன். அதான் குளிக்கும் போது சொல்லிச்சுன்னு சொன்னேன்ல, அம்மா கிரேட் 1ல ஹோம்ஒர்க் வந்து ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறது. மேடம் டிராயிங் பண்ண சொன்னா எவ்வளோ வேணாலும் டிராயிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, எனக்கு இந்த கை ரொம்ப வலிக்குது, முடியல. போய் செக் பண்ணணும். கண்டினியூஸாக இந்த சமையல் வேலைக்கு கட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது ரொம்ப வலிக்குது. ஸோ பார்த்து பயந்துடாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கேவலமாக கொடூரமாக தான் இருக்கேன். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி vlog அப்படி இப்படி தான் போச்சு. இனிமேல் லைஃப் இப்படி தான், ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிக்க, ஸ்கூலில் கொண்டு போய் விட, கூப்பிட்டுட்டு வர, திருப்பி அவங்கள சாக்கர் கிளாஸு, ஜிம்னாஸ்டிக் கிளாஸு அங்கே கொண்டு போய் விட, கூட்டிகிட்டு வர. எனக்கு கண்டினியூஸாக டிரைவர் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்க.
ஓகே. இப்போ 2 மாசமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். கொஞ்சம் இப்போ அப்படியே பிஸி ஆயிடுவேன். நல்லா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சோம்பேறியாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு அலைச்சல் இருக்கும்போது நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்போம். இங்கே பாருங்களேன், ஒன்று சொல்லணும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து இதுதான் அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாஸ்க் மாதிரி கூல் அண்ட் ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினேன், $20 சம்திங், கோர்மேல வாங்கினேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து இப்போ என் கார்லையா அவர் கார்லையா ஏதோ ஒரு காரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா 2 கார்லையுமே இல்லை, வீட்லேயும் இல்லை, நம்ம கடையிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அச்சோ போச்சு, எங்கேயோ தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நல்ல வாட்டர் பாட்டில் இது, காருக்குள்ளே உருண்டு இந்த மாதிரி இது கலர்லாம் போயிடுச்சு. ஆனால் சூப்பர் வாட்டர் பாட்டில், ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் தான். அதனால ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஸோ ஏன்னா இது இங்கே வந்து டாலர்ஸில் செலவு பண்ணும் போது ரொம்ப விலைவாசி அதிகம் இல்லையா, எக்ஸ்பென்சிவ் இங்கே. ஸோ ஒரு பொருள் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதை மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ் ரூமில் போய் பிள்ளைங்களுக்கு புக்ஸ்லாம் விசாரிக்க போது போகிறோம், ஆஃபீஸ் ரூமில் இருக்குது. எனக்கு அப்படியே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, கிடச்சிருச்சு வாட்டர் பாட்டில் அப்படின்னு. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது எதுவுமே நம்மளை விட்டு போகாது. அதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அதை கிராஜுவேஷன் அன்னைக்கு நாங்கள் அங்கேயே ஸ்கூல்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்ல, பாப்பா கிராஜுவேஷன் அன்னைக்கு. அவங்க சொன்னாங்க கிராஜுவேஷன் அன்னைக்கு கிரவுண்டில் இருந்தது அப்படின்னாங்க. அப்படியே இருக்குது அந்த வாட்டர் பாட்டில், அதில் இருந்த தண்ணியும் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். எப்படிடா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலு? நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஆமா. டீச்சர் என்ன சொன்னாங்க? நம்ம டிரா பண்ணோம், ரைட் பண்ணோம், அப்புறம் விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஈவன் டீச்சர் கிட்ட ஷோ பண்ணேன். அப்படியா? ஆமா. சரி, ஹர்ஷன் குட்டி உங்க கிளாஸ் என்ன இருந்துச்சு? நைஸா இருந்தாங்களா? நீங்க குட் கேர்லா இருந்தா டீச்சர் நைஸா இருப்பாங்க உங்க கூட, சரியா? ஓகே. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், இந்த மட்டும் சம்மர்ல என்ன பண்ணோம்னு. அதுக்கப்புறம் டிரா பண்ணோம். நீ என்ன பண்ணோன்னு எழுதிருப்ப? காலையில எந்திரிச்சோடனே ரோப்ளாக்ஸ் கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்ல, நைட்டு தூங்குற வரைக்கும் அதுதான். இடையில அப்பப்ப சாப்பிடுவோம், சில நேரம் அதுவும் சாப்பிடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதினியா? என்ன அங்கிட்டு போய் என்ன சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கியா? ஸோ மக்களே, பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாங்க. இதில் என்னன்னா, இவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு போனோம், ஷாப்புக்கு போனோம். அங்கே கொஞ்சம் வேலையை பார்த்தா மணி ஆயிடுச்சு. என்னடா அதுக்குள்ளாடி ஸ்கூல் முடிஞ்சான்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நைட்டு வரைக்கும் நம்மளை வந்து படுத்து எடுப்பாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல். இப்படி தான் போச்சு. என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, இனிமேல் டெய்லி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க, ஜாலி. திரும்பி ஸ்கூலுக்கு போகணும், ஜாலி தானே, போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்ல. சரி, ஓகே, வீட்டுக்கு போகலாமா? ஓகே, பாய் மக்களே சொல்லிடு. பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. ஸோ ஐலண்ட் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ, லவ் யூ ஆல், பாய் மக்களே. மிஸ் யூ ஆல். ஐலண்ட் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஐலண்ட் தமிழச்சி.